நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கோம், ஓடிக்கிட்டே இருக்கோம். அதுக்கான காரணம் ஒருத்தவங்களுக்கும் ஒன்று இருக்கலாம். ஆனால் எல்லாத்துக்குமான பொதுவான காரணம் ஒன்று இருக்கு. உதாரணமா ஒரு மரத்தை நம்ம மாமரம்னு சொல்லலாம், தென்னை மரம்னு சொல்லலாம், ஆலமரம்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கான நம்ம வேறுன்னு தான் சொல்றோம். இந்த பார்வையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம டாக்டராக நினைக்கலாம், இன்ஜினியராக நினைக்கலாம், ஆக்டராக நினைக்கலாம், டைரக்டராக நினைக்கலாம். ஆனால் இது எல்லாத்தினுடைய வேர் ஒன்னே ஒன்று தான், அதுதான் பணம். நீங்க எல்லாரும் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? தன்னோட இலக்கு நோக்கி ஓடுற 100% மக்கள்ல ஒரு 30% பேர் மட்டும் அதை அடையுதாங்க. அது ஏன்னு ஒரே ஒரு விஷயம் தான், நல்லா கேட்டுக்கங்க. கேட்கும் போது இதெல்லாம் ஒரு காரணமான தோணலாம். ஆனா இந்த காரணம் தான் நீங்க அந்த 70% இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். அது என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிய வரும். ஏன் அந்த 30% பேர் தன்னோட இலக்கை அடைஞ்சாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் அந்த மரத்தை ரசிக்கிறாங்க, அந்த மரத்தோட கனிகளை ரசிக்கிறாங்க, அந்த மரத்தோட இலைகளை ரசிக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் அவங்க மரத்தோட ரசனையில ஓடுறாங்க. ஏன் அந்த 30% பேருக்கு மட்டும் இந்த சக்சஸ் கிடைக்குதுன்னா அவங்க எல்லாரோட நோக்கமும் அந்த மரத்தை நோக்கி இருக்கு, அதுல இருக்கிற கனிகளை நோக்கி இருக்கு, அதுல இருக்கிற இலைகளை நோக்கி இருக்கு. அதாவது அவங்க எல்லாரும் அவங்களோட தொழிலை ரசிக்கிறாங்க, அவங்க தொழிலை நேசிக்கிறாங்க. இப்பவே உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த 70% பேர் பண்ற தப்பு என்னங்கிறது. வேற நோக்கி எண்ணங்கள் இருந்தா உங்க பயணமும் நல்லா இருக்காது, உங்களால இலக்கை அடையவும் முடியாது. கொஞ்சம் நிமிர்ந்த மரத்தை பாருங்க, இனிமையான பயணத்தோட உங்க இலக்கை அடையலாம். நான் சொல்றது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது உங்களுக்குள்ளேயே நீங்க யோசிச்சு பார்த்தா கண்டிப்பா புரிய வரும். அதை திருத்திக்கோங்க, சரியான விஷயத்த உங்க வாழ்க்கையில நீங்களே பொருத்திக்கோங்க.